யோபு 40ஆம் அதிகாரம். பின்பு யோபுவை பார்த்து ஆண்டவர் கூறியது: குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். யோபு ஆண்டவருக்கு கூறிய மறுமொழி: இதோ, எளியேன் யான், இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுவுக்கு அருளிய பதில்: வீரனைப் போல் இடையை இறுக்கி கட்டிக்கொள். வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா? உன்னை சரியெனக் காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிக்குரலில் முழங்குவாயோ? சீர்சிறப்பினால் உன்னை அணி செய்துகொள். மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். கொட்டு உன் கோபப் பெருக்கை. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கி தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லோரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்கள் இடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. காரிருளில் அவர் முகங்களை மூடிடு. அப்பொழுது உனது வலக்கை உன்னை தாக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன். இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெகிமோத்து காளை போல் புல்லைத் தின்கின்றது. இதோ காண், அதன் ஆற்றல் அதன் இடுப்பில், அதன் வலிமை வயிற்றுத் தசை நாரில். அது தன் வாலை எதிறு மரம் போல விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல இறுகியிருக்கும். அதன் எலும்புகள் வெண்கலம் குழாய்கள். அதன் உறுப்புகள் உருக்குக் கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். மலைகள் அதற்கு புல் பூண்டுகளை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உளைச்சேற்றிலும் படுத்துக் கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அசைவுறாது. அதன் கண் காண அதனைக் காட்ட முடியுமோ? கொக்கியால் அதன் மூக்கைத் துளைக்க முடியுமோ?